தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் முன்னணி தலைவர்களில் ஒருவரான எச். ராஜா காரைக்குடியைச் சேர்ந்தவர். தொழில்முறை ஆடிட்டரான இவர் ஒரு வழக்கறிஞரும் கூட. இளம் வயது முதலே ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் என்கிற RSS சித்தாந்தங்களின் மீது ஈர்ப்பு கொண்டவர். பாரதிய ஜனசங்கம், ஜனதா கட்சி வரிசையில் பாரதிய ஜனதா கட்சி உருவான போது அந்த கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார். 1980ஆம் ஆண்டில் பாஜகவின் அடிப்படை உறுப்பினராக சேர்ந்த எச். ராஜா கட்சியின் மாவட்ட செயலாளர், மாவட்ட பொறுப்பாளர், தேசிய செயற்குழு உறுப்பினர், தமிழக பாஜக துணைத் தலைவர் என்று மெல்ல மெல்ல அரசியல் களத்தில் வளர்ந்து வந்தவர். கட்சியின் பிரச்சார பீரங்கியாக பல மேடைகளில் பேசிய எச். ராஜா டெல்லியில் இருந்து வருகின்ற பாஜக தேசிய தலைவர்களின் உரைகளை மேடையிலேயே மொழிபெயர்த்துச் சொல்வதில் சிறப்பு பெற்றவர். அதே வேளையில் எச். ராஜாவின் பேச்சுக்கள் பலமுறை பலத்த சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருக்கின்றன. நண்பர்களே, முதல்ல ஈவேரா தேச துரோகிங்கிறத நாம மனசுல வச்சுக்கணும். ஏன்னா என்றால் 1944ல சேலத்துல திராவிட கழகத்தினுடைய துவக்க மாநாடு. அந்த துவக்க மாநாடுல ஈவேரா தலைமை தாங்குறாரு. CN அண்ணாதுரை தீர்மானம் கொண்டு வரார். அந்த தீர்மானம் என்ன சொல்லுது நண்பர்களே? வெள்ளையன் வெளியேற வேண்டுமா? காந்தியார் சொல்லுகிறார். காந்தியாருக்கு நல்ல பைத்தியம் பிடித்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் மக்களவை, சட்டமன்ற தேர்தல்களில் பங்கேற்று வெற்றி தோல்விகளை சந்தித்தவர். 1999ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலின் போது திமுக அணியில் பாஜக இடம்பெற்றது. அப்போது சிவகங்கை மக்களவை தொகுதியில் பாஜக வேட்பாளராக போட்டியிட்டார் எச். ராஜா. அப்போது சொந்த தொகுதியில் ப. சிதம்பரம், சுதர்சன நாச்சியப்பன் என்ற 2 முக்கிய ஆளுமைகள் களத்தில் இருந்தனர். ஆகவே சுமார் 2.25 லட்சம் வாக்குகளை பெற்றபோதும் எச். ராஜாவுக்கு 2ஆம் இடமே கிடைத்தது. 2001ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் தொடர்ந்தது பாஜக. அப்போது காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட எச். ராஜா 1651 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். பாஜக சார்பில் தமிழக சட்டமன்றத்தில் இடம்பெற்ற ஐவருள் எச். ராஜா முக்கியமானவர். அதன் பிறகு தமிழக பாஜகவின் பொதுச் செயலாளரானார். ஆரம்பம் முதலே எச். ராஜாவுக்கும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவுக்கும் இடையே மோதல்கள் உண்டு. குறிப்பாக பொடா சட்டத்தின் கீழ் கைதாக இருந்த வைகோவை விடுவிக்க கோரி கையெழுத்து இயக்கம் நடத்தப்பட்டது. அப்போது அந்த மனுவில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் எச். ராஜா கையெழுத்து இடவில்லை. I am very happy that I would be proved prophetic. மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று தேர்தல் நேரத்தில் இருக்காது. இதை நான் பல மாதங்களாக சொல்லிக் கொண்டிருக்கேன். அவர்கள் ஆரம்பிச்சதுலேருந்து 8 மாசமா சொல்றேன். அப்படி ஒரு கூட்டணி எலெக்ஷன் பொழுது இருக்காது. நல்ல வேளையா நண்பர் வைகோ அவர்கள் அதில் இருக்கிறதுனால அது நம்ம சொன்னது நடக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வைகோ இஸ் ஆல்வேஸ் எ டீஸ்டெபிலைசிங் எலிமெண்ட் இன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ். 2014 மக்களவை தேர்தலில் சிவகங்கை மக்களவை தொகுதியில் பாஜக வேட்பாளராக போட்டியிட்டார். அப்போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் வைகோவின் மதிமுகவும் களத்தில் இருந்தது. அப்போதைய தேர்தலுக்கு பின்னர் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை விமர்சித்து பேசினார் வைகோ. அதற்காக வைகோ வெளியே நடமாட முடியாது என்று எச். ராஜா எச்சரித்து பேசியது பெரும் சர்ச்சையை கிளப்பியது. அதன் தொடர்ச்சியாக பாஜக அணியில் இருந்து மதிமுக விலகியது. தமிழக பாஜக தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் பாஜகவில் அகில இந்திய செயலாளராக நியமிக்கப்பட்டார் எச். ராஜா. கேரள மாநில பாஜகவின் மேலிட பொறுப்பாளராகவும் செயல்பட்டு வரும் எச். ராஜா தற்போது ரயில் பயணிகள் நல வாரியத்தின் தலைவராகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்.